ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எசென்ஷியல் தமிழ் சேனல். இன்னைக்கு பியூட்டி அண்ட் கேர் செக்மெண்ட்டில் இன்னைக்கு நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்த ஒரு இஷ்யூ பற்றி தான் அட்ரஸ் பண்ண போகிறோம். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை எப்படி வீட்டிலே ரிமூவ் பண்ணுறதுன்னு தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு 2 மாஸ்க் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பீல் ஆஃப் மாஸ்க் வரும் அண்ட் செகண்ட் ஒன் கிளே மாஸ்க். இது ரெண்டுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அண்ட் கடைசியாக பிளாக் ஹெட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சில டிப்ஸும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பீல் ஆஃப் மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் சேர்த்துக்கிறேன். ஆன்லைன் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையும் கிடைக்கும். லிங்க் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். 1/2 ஸ்பூன் சார்கோல் பவுடர் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இல்லைன்னா ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆர் நீங்கள் எனி பவுடர் சேர்த்துக்கலாம். காஃபி பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நாலு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபைவ் மினிட்ஸ் இதை சோக் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சார்கோல் அண்ட் ஜெலட்டின் மிக்சரை சேர்த்துக்கிறேன். ஒரு 3 to 5 மினிட்ஸ் இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். இது டிசால்வ் ஆகிற வரைக்கும் வச்சா போதும். ஜெலட்டின் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். இது ஆற வைக்கக்கூடாது. அடுத்தடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ணிடணும். டீ 3 எசென்ஷியல் ஆயில் ஃபியூ ட்ராப் சேர்த்துக்கிறேன். எனி எசென்ஷியல் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது பிளாக் ஹெட்ஸ்க்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குன்றதுனால நான் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் ஹனி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஹைட்ரேஷனுக்காக சேர்த்துக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். க்ளீன் ஃபேஸில் தின் லேயராக உங்கள் ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. வாரத்துக்கு ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணால் போதும். சார்கோல் பவுடர் டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணும், போர்ஸ் அன்க்ளாக் பண்ணும், இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது, பிளாக் ஹெட்ஸ் இருக்குது, டர்ட் இருக்குன்னா அது ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஈவன் ஒயிட் ஹெட்ஸுமே ரிமூவ் ஆகும். கம்ப்ளெக்ஷனை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னை டைட்டன் பண்ணும். எக்ஸசிவ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணும். இது எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். இது ட்ரை ஆகிறதுக்கு 30 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நான் கிளே மாஸ்க் எப்படி செய்யுதுன்னு காட்டிடுறேன். இந்தியன் கிளே மாஸ்கில் ரொம்பவே பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி தான். ஸோ நான் அது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். பிங்க் கலர், க்ரீன் கலர் நிறைய வெரைட்டிஸில் கிளே மாஸ்க் இருக்குது. பட் இந்தியன்ஸ்க்கு பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முல்தானி மெட்டி தான். அது எல்லாருக்கும் கிடைக்கவும் செய்யும். 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். கடலை மாவு பதிலாக நீங்கள் பீட்ரூட் பவுடர், அதிமதுரம், மஞ்சள், காஃபி பவுடர் எது வேணால் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஈவன் நீங்கள் ரோஸ் வாட்டர் கூட சேர்த்துக்கலாம். முல்தானி மெட்டி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணும். டீப்பாக கிளென்ஸ் பண்ணி கொடுக்கும். எக்ஸசிவ் ஆயிலை ரிமூவ் பண்ணும். இம்ப்யூரிட்டிஸையும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஆயிலி அண்ட் ஆக்னி ப்ரோன் ஸ்கின் இருந்தால் இது பெஸ்ட்டாக ஒர்க் ஆகும். ஸ்கின்னை டைட்டன் பண்ணி கொடுக்கும். இன்ஃப்ளமேஷனை ரிமூவ் பண்ணும். ஸ்கின்னை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி ஒரு கூலிங் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்கும். ஃபேஸில் இருக்க டேன், டார்க் ஸ்பாட்ஸை ரிமூவ் பண்ணி ஒரு நேச்சுரல் க்ளோ கொடுக்கும். ஈவன் பிம்பிள்ஸுமே ரிமூவ் ஆகும். வாரத்துக்கு 2 வாட்டி இதை ட்ரை பண்ணலாம். க்ளீன் ஃபேஸில் மாஸ்க்கை ஃபுல் ஃபேஸை நெக்கில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வரைக்கும் வச்சுட்டு வாஷ் பண்ணிவிடுங்க. இந்த கிளே ஃபேஸ் மாஸ்க்கை கண்டிப்பாக எனக்காக ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இதை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்கின் அவ்வளோ பிரைட்டாக இருக்கும். நல்லா கிளென்ஸ் ஆகிருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஈவன் ஏதாவது பார்ட்டி அக்கேஷன் இருக்குன்னா அந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கிளே மாஸ்கில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்கின்னோட கம்ப்ளெக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். 2 மாஸ்க்குமே யூஸ் பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் 2 மாஸ்க்குமே ட்ரை பண்ணலாம். பீல் ஆஃப் மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் உங்கள் ஃபேஸில் இருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்ஸ்டண்ட்டாக ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் பீல் ஆஃப் மாஸ்க் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எல்லாம் ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டீங்க, அது வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும்னா இந்த கிளே மாஸ்க்கை நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருதுன்னா நீங்கள் சாலிசிலிக் ஆசிட் சேரமும் நயசினமைட் சேரமும் ரெகுலர் பேசிஸில் யூஸ் பண்ணுங்கள். மார்னிங்கில் நயசினமைட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். நைட்டில் சாலிசிலிக் ஆசிட் சீரம் யூஸ் பண்ணுங்கள். வீட்டிலே சாலிசிலிக் ஆசிட் சீரம் எப்படி செய்யணும்னு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆல்கஹால் ஃப்ரீ டோனர் யூஸ் பண்ண பாருங்கள். உங்கள் ஸ்கின் கேரில் நான் கொமிடோஜெனிக் ப்ராடக்ட்ஸாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர், ஆயில் ஃப்ரீ சன்ஸ்க்ரீன், அந்த மாதிரி போர்ஸை க்ளாக் ஆகிற மாதிரி எக்ஸசிவ் ஆயில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் மேலே டச் பண்ணுறதோ இல்லை அதை பிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஃபேஸில் எக்ஸசிவ் ஆயில் அண்ட் டர்ட்டை சேர விடாதீங்க. நல்லா கிளென்ஸ் பண்ணுங்கள். க்ளீனாக வச்சுக்கோங்க ஃபேஸை. பில்லோ கவரை அடிக்கடி சேஞ்ச் பண்ணுங்கள்.
சுகர் அதிகமாக எடுத்துக்கிறது, ஹை ஃபேட் டெய்ரி ப்ராடக்ட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, நல்லா தூங்குங்க, ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க. இது ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோவில் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 விதமான மாஸ்க் உங்களோட ஷேர் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கீழே கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.